நடு ஏரிக்கு போறதாக்கு. அங்க போனா தான் யாரும் இருக்க மாட்டாங்க. யாரு இல்லாத போற அங்க போயிட்டானா காலக்கட்டணம் முடிக்கலான்னு போனோமா. நான் போய் அவசரமா உக்காரலான்னு உக்காரும்பொழுது எனக்கு முன்ன இதான் உக்காரு. ஆமாமா என்னால கொஞ்சமே முடியலம்மா. பஸ்ல ஏறினா நிக்க முடியுதா? சரியான கூட்டம் ஏறுறாங்க. சரியான கூட்டம் ஏறுறாங்க பஸ்ல. நான் போய் கம்பி பூச்சி நின்னுக்கின்னு வரேன். டிரைவர் நல்லா ஓட்டிக்கின்னு வர்றாரு. வேகத்தடை வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு. நான் எதிர்க்கிற ஆள் மேல போய் முட்டுட்டாங்க. எதிரில் இருக்கிறவங்க என்னை பார்த்து கேட்கறாங்க, மலை மூடு மெரிய தலை முட்டுறீங்க, நீ எப்படா வந்து ஜெல்மத்தை வச்சுக்கணும் வாயறன்னு கேட்கறாங்க. இந்த ஜெல்மத்தை வைக்க கூடாது. அது நேரம் போல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க போன உனக்கு எம்ஜிஎஸ் வார்டுல சேர்த்துட்டாங்க. எம்ஜிஎஸ் வார்டு. அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க. என் பெட்டை சுத்தி சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை செய்யறாங்க. நம்ம படிச்ச புஸ்தகத்துல கூட இல்லையப்பா. இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்பும். அடுத்து வர மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராரு. அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலான்னு துரத்திட்டாங்கம்மா. எங்க ஊரு எங்க தெருவுல கட்சாக்குது. வெடிக்கலாம் டீ கடைக்கு போலான்னு நந்து வருவேன். எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருங்க வாசல்ல சாணம் தெளிப்பாங்க. என்ன பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்ன திட்டிக்கினே வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. நல்லவனெல்லாம் நாள் வந்து வாரிக்கிட்டு போகுது. காலங்காத்தாலும் அண்ணன் கூட மாதிரி ஆட்டிக்கிட்டு தெருவு அங்க வர்றாரு. இவனை தூக்கின்னு போலியே அந்த பாவி இவன் மண்டபாளி எங்க வச்சுக்கிறானோ அப்படின்னு எல்லாம் என்ன திட்டுறாங்கம்மா. இந்த ஜென்மத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்தில் ஏறி மைனு வயிறு புடிச்சம்மா. 9 மணிக்கு ஏறி புடிச்சவன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வயிறு புடிச்சு தொங்கி நிக்கிறோம்மா. அன்னைக்கு தான் சடோனம்மா. கரண்ட்ல கை வச்சா கூட உயிர் பாலிய அப்படின்னு கவுரி எடுத்துன்னு போய் மரத்துல சுருக்கு போட்டு மரத்த மலை ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கின்னு மரத்த மலை வந்து குச்சிட்டோமா. ஏமா களை வச்சுக்கிச்சுமா. அது முருங்கை களை பழகுதுமா. ஆவேசத்துல போய் போட்டோமா. அப்படியா இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியும். 5 மணிக்கு பாய் மசூதிக்கு போய் வருவாரு. போய் வந்தவனு எத்துக்குவாரு. என்னத்தை கத்தி எத்துக்குவாரு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அவரு ஆத்தி கொண்டு வருமா. பாய் வண்டி பொண்டாட்டி பிள்ளைங்கள உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சரி போறது போகட்டும். வந்து வந்து ஏய் என்னம்மா இந்த மாதிரி வந்து வர வெட்டாங்க. அது யாரை சந்திக்க வேண்டும்? அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணனை நான் வரவேற்கிறேன்.